வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்தபோது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே 1962ஆம் ஆண்டு போர் மூண்டது. அப்போது பிரதமராக இருந்த நேரு அவர்கள் வானொலி மூலமாக போருக்கு உதவுவதற்காக மக்கள் தாராளமாக யுத்த நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த வானொலி உரையை கேட்ட எம்ஜிஆர் அவர்கள் தனது யுத்த நிதி 75,000 ரூபாய் என்று அறிவித்தார். அது மறுநாள் தினசரி பத்திரிகைகளில் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியது. முதல் தவணையாக 25,000 ரூபாய்க்கான காசோலையை எடுத்துக்கொண்டு அப்போது முதலமைச்சராக இருந்த பெரும் தலைவர் காமராஜர் அவர்களிடம் கொடுப்பதற்காக பெரும் தலைவரின் இல்லத்திற்கு சென்றார். ஆனால் பெரும் தலைவரோ வெளியூர் செல்வதற்காக எழும்பூர் ரயில் நிலையம் சென்று விட்டதாக கூறினார்கள். கொடுப்பது என்று முடிவு செய்துவிட்டால் உடனே கொடுத்துவிட வேண்டும் என்ற கொள்கை கொண்ட பொன்மனச்செம்மல் உடனே காரில் ஏறி எழும்பூர் ரயில் நிலையம் சென்று பெரும் தலைவர் காமராஜர் அவர்களிடம் முதல் தவணையாக 25,000 ரூபாய்க்கான காசோலையை கொடுத்தார். காசோலையை பெற்றுக்கொண்ட பெரும் தலைவர் பொன்மனச்செம்மலை பாராட்டினார். அப்போது ஒரு பவுன் தங்கத்தின் விலை 100 ரூபாயாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.